அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தென்னாலிராமனின் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் தெனாலி என்னும் கிராமத்தில் பிறந்த ராமகிருஷ்ணன் எப்படி பார்ப்போற்றும் தெனாலிராமன் ஆனான் என்பதுதான் இந்த கதை. காளியிடம் வரம் பெற்ற கதை. சுமார் 480 வருடங்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன். இளமையிலேயே அவன் தன் தந்தையை இழந்தான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். தெனாலிராமனுக்கு பள்ளி சென்று படிப்பது என்பது வேப்பங்காயாக கசந்தது. ஆனால் மிகவும் அறிவு கூர்மையும் நகைச்சுவையாக பேசக்கூடிய திறனும் இயற்கையாகவே பெற்றிருந்தான். வீட்டுத் தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை தெனாலிராமனுக்கு ஏற்பட்டது. அதனால் என்ன செய்வது என்ற கவலை அவனை வாட்டியது. ஒரு நாள் தெனாலிக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையைக் கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றும் சொல்லிச் சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை ஜபித்தான். காளி பிரசன்னமாகவில்லை. ராமன் யோசித்தான். சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது முனிவர் சொன்னது 1008 முறை என்பது. உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜபிக்கத் தொடங்கினான். இரவும் வந்துவிட்டது. ஆனாலும் ராமன் காளி கோயிலை விட்டு அகலவில்லை. திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள். ராமன் கண்களை திறந்தான். அவனுக்கு முன்னால் காளி தேவி 1000 தலைகள் மற்றும் 2 கரங்களுடன். திடீரென்று ராமன் தேவியை பார்த்து அடக்க முடியாமல் பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். திகைத்து நின்ற தேவி, என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள், நீயோ பலமாகச் சிரிக்கிறாயே, ஏன் என்று வினவினாள். ராமன் தனது நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு, அம்மா காளிமா, எனக்கு சளி பிடித்தால் மூக்கை நாள் முழுவதும் துடைத்து துடைத்து களைத்து போவேன். உங்களுக்கு சளி பிடித்தால் என்ன நடக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படி இருக்க உனக்கு 1000 தலை உள்ளது. ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது என்றான். அதை கேட்டதும் காளி மகாதேவியே சிரித்து விட்டாள். ராமா, குறும்பு செய்ததற்காக நான் உன்னை தண்டிக்க விரும்புகிறேன். ஆனால் நீ என்னை சிரிக்க வைத்ததால் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று காளிமாதா கூறினார். சரி, என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் காளி. அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான். தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன். காளி பெரிதாக சிரித்தாள். உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா? ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், 2ஐயும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பால் வந்தன. அந்த கிண்ணங்களை ராமனிடம் தந்தாள் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றாள் புன்னகையுடன். ராமன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்தச் சொல்கிறாயே, நான் எதை அருந்துவது என்று தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடமடவென்று குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்கச் சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் என்றான். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லவில்லையே தாயே. காளி புன்னகை புரிந்தாள். ராமா, என்னையே ஏமாற்றி விட்டாய். நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய். உன் புத்திசாலித்தனத்தால் மக்களை எப்பொழுதும் சிரிக்க வைக்க நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமன் விகடகவி என்று சொல்லி பார்த்து சிரித்து கொண்டான். திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறதே என்று எண்ணி மகிழ்ந்தான்.
இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி.